எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டத்துலதான் முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்றோம், வராதீங்க வராதீங்கன்னு. மத்த கூட்டத்துல வாங்க வாங்கன்றான். எந்த கூட்டத்துல இங்க வெளியில இருந்து கூட்டம் வராம இருக்கிறாங்க? ஒரு திமுக கூட்டம், இல்ல ஒரு விசிகா கூட்டம், ஒரு பாமா, எந்த கூட்டத்தை வேணாலும் கூட்டி பாருங்க. வெளியில இருந்து பல ஊர்கள்ல இருந்து தான் ஆட்கள் வராங்க. ஒரு மாநாடு நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் அந்தந்த ஊர்ல இருந்து மட்டுமே கூப்பிடுறோம். அதுவுமே ஃபில்டர் பண்றோம், போதும் இடம் பத்தல அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நிபந்தனைகள் போடுறது நான் மக்கள் பாதுகாப்புக்காக போடணும், நான் தப்பு சொல்லல. என்னுடைய வருத்தம் என்னன்னா, எல்லா கட்சிக்கும் இப்படி இருங்க. ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஒரு ஓரம் வஞ்சனை? ஏன் அவர்களுக்கு மட்டும் ஒரு கட்டுப்பாடு? அவர்களுக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி ஒரு டெபாசிட் பணம் வாங்குறது? இதைதான் நான் கண்டிக்கிறேன். மற்றபடி நீங்க மக்கள் பாதுகாப்புக்காக நம்மளுடைய இந்த அரசாங்க சொத்து, தமிழ்நாட்டுடைய அந்த அரசாங்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்க டெபாசிட் வாங்குறத நான் குறை சொல்லல. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கணும் தான், நான் இருக்கணும் தான் சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் வைங்க, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் டார்கெட் பண்ணி வைக்காதீங்க.